கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம். 1 கொரிந்தியரின் புத்தகம் 13ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வசனம் 11. 11ஆம். நான் குழந்தையாய் இருந்தபோது நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ ஆனால் நான் புருஷன் ஆன போதோ குழந்தைக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். குழந்தைக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். என்ன அழகா சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற பொழுது எல்லா ஜனங்களுக்கும் இதுதான் நியமம். குழந்தையா இருக்கிற போது எப்படி இருந்தோம்? குழந்தைய மாதிரி பேசினோம், குழந்தைய மாதிரி சிந்திச்சோம், குழந்தைய போல யோசிச்சோம். அப்ப இருந்த சூழ்நிலை வேற, குழந்தைய போல அந்த சூழ்நிலை வேற. ஆனால் நான் புருஷன் ஆன போதோ, நல்ல ஒரு வாலிபன் ஆனது அப்புறம் எப்படி இருந்தேன்னா, குழந்தைக்குரியவைகளை ஒழித்து விட்டேன். 30 வயசு ஆனதுக்கு அப்புறம் இன்னமும் நம்ம விரல் சுப்பிட்டு இருந்தா இருக்கும். குழந்தைய மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு இருக்க முடியுமா? ஆனா நான் புருஷன் ஆன போதோ இந்த குழந்தைக்குரிய தன்மைகளை விட்டு விட்டேன். அதெல்லாம் வளர 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 மாறிடணும், மாறித்தான் ஆகணும். அதுதான் நியாயமான வாழ்க்கை. அதான் சொல்லுங்க, எதுவுமே நிரந்தரம் இல்லை. நம்ம கடைசி வரைக்கும் குழந்தையாவே இருந்துட முடியுமா? முடியாது. அப்போ இந்த வளர்ச்சி எப்படி ஒரு மனுஷனுக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வருகிறதோ, அதே போலதான் அவருடைய வறுமையானாலும் சரி, ஏழ்மையானாலும் சரி, பிரச்சனைகள் ஆனாலும் சரி, பல உபத்திரவங்கள் பாடுகள் ஆனாலும் சரி, அதிலே நிலைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பா ஒரு நாள் மாறியே தீரும், கண்டிப்பா மாற்றம் வரும். இன்றைக்கும் அநேகருடைய இயக்கங்கள் எல்லாம் அல்லது மன விருப்பங்கள் எல்லாம் எதுவாக இருக்கிறது என்றால், எப்பொழுதுதான் எனக்கு நல்ல வாழ்க்கை வரும், எப்போதான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும், எப்போதான் நான் நிம்மதியா இருப்பேன், எப்போதான் நான் சந்தோஷமா வாழ்றதுன்னு சொல்லிட்டு இந்த ஏக்கம் விருப்பம் எல்லாம் மனுஷனுக்குள்ள இருக்கும். இது எப்ப கிடைக்கும், எப்ப வரும், எப்ப என் வாழ்க்கை மாறும், இப்படியே இருக்கிறேனே, ஒரு சின்ன மாற்றம் கூட வரலையே அப்ப நிறைய பேர் அவதிப்படுகிறது உண்டு. மனதளவிலே சில போராட்டங்கள் உண்டு. எப்போதான் இந்த கடனை கட்டி முடிப்போம், எப்போதான் பிள்ளை கல்யாணம் முடிச்சு வைப்பேன், எப்போதான் பிள்ளைகளுக்கு இப்போ நான் ஒரு வேலை வாங்கி தருவேன், இப்படி பல காரியங்கள் உண்டு. அப்போ எல்லாவற்றிலும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இன்றைக்கு அநேகருடைய மனசுலையும் இருக்கு. அந்த எதிர்பார்ப்பு அவன் மனசுல வேதனையை உண்டாக்குகிறது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம், யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம் மட்டும் வாசிங்க. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல், நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் நிறைவு உள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. பூரண கிரியை செய்ய கடவது. நீங்க பூரணர் ஆகணுமா, முழுமையா உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா, என்ன செய்ய சொல்றாரு? பொறுமையோடு இருக்க சொல்றாரு. ஆனா இன்றைக்கு யார்கிட்டயுமே பொறுமைங்கிறதே இல்லை. அதான் விஷயம், அதான உண்மை. இன்னைக்கு யாருக்கும் பொறுமை இல்லை. ஆக்க பொறுத்தவன் அப்பா ஏதோ தெரிஞ்சிருக்கு. அப்ப என்னன்னா பொறுமை வேணும். சாப்பாடு செஞ்சுட்டோம் வடிச்சுட்டோம் அப்படிங்கிற உடனே போட்டு சாப்பிட முடியுமானா? கொஞ்சம் இருங்க, ஆறட்டும், கொஞ்சம் எடுக்கலாம். அப்ப நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பொறுமை வேணும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு அப்படி கிடையாது. இப்ப எல்லாருமே என்னன்னா, இன்னைக்கே எனக்கு வேணும், எல்லாம் இன்னைக்கு இப்பவே எனக்கு வேணும். ஏதாவது யார்கிட்ட பொருள் கொடுத்துருப்போம், இல்லைன்னா பொருள் வாங்கியிருப்போம், கடன் வாங்கியிருப்போம், இல்லை ஏதாவது ஒன்று செஞ்சிருப்போம். அவங்க நம்ம பார்த்து என்ன கேட்பாங்க? நீ என்ன செய்வே எது செய்வே எனக்கு தெரியாது, எனக்கு இப்பவே வந்தாகணும் சொல்றாங்களா இல்லையா? அட இவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்டே போ, 2 நாள் பொறுப்பா நான் வரேன். அதெல்லாம் முடியாது, நீ என்ன செய்வே தெரியாது, இப்போ எனக்கு வேணும். ஏன்னா நம்ம கொடுக்க முடியாது, நமக்கு தெரியும். ஆனாலும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு எது என்ன செய்வே தெரியாது, இப்போ வேணும். அப்போ இப்படி சில நேரம் முரட்டாட்டமான சூழ்நிலைகள்ல கர்த்தர் ஒரு பொறுமையை கடைபிடிக்க சொல்றார். பொறுமையா இருங்க. அப்ப இன்றைக்கு யாருக்கும் அந்த காத்திருக்கக்கூடிய கால அவகாசம் இன்னைக்கு இல்லை. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாக்க வெயிட் பண்ணலாம் மாட்டாங்க, அதெல்லாம் வெயிட் பண்ண முடியாதுங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. காத்திருக்கலாம் முடியாது உனக்காக. அப்ப நீ காத்திருக்க வேண்டிய கால அவகாசம் கூட இன்னைக்கு யாருக்குமே இல்லை. பொறுமையும் இல்லை, காத்திருக்கிறதும் இல்லை. அப்ப இது இப்படித்தான் ஓடிட்டு இருக்கு ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையும். நாம் கர்த்தராகிய தேவனிடத்துல ஆலோசனை கேட்கிறோம். கர்த்தர் தந்த ஆலோசனையும் கேட்டுட்டு நம்ம இன்னும் நமக்கு மனசை வேற விரும்பிட்டு இருக்கோம். கர்த்தர் சொல்லியிருப்பாரு, ஆண்டவர் சொல்லி ஆலோசனை கேட்கும்போது கொஞ்சம் பொறுமையா இருங்க, ஒரு 3 மாசத்துல இதெல்லாம் சரியாயிரும், அதுக்கப்புறம் ஒரு மாற்றம் வரும்னு ஆண்டவர் சொல்லியிருந்தாருன்னா அதுக்காகலாம் காத்திருக்கிறது இல்லை. ஆண்டவரே சொன்னாலும் நம்ம காத்திருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. ஒரு முறை இயேசு கிறிஸ்து கலிலேயாவில் இருக்கிற கானா ஊருக்கு போறாரு. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
என்னாச்சு? கானா ஊர்ல கல்யாண வீட்டுக்கு போறாரு. அங்கே திராட்சை ரசம் குறைவுபட்டது. அப்ப குறைவுபட்ட போது இந்த திருமண வீட்டுக்காரங்க இயேசு கிறிஸ்து தாயார் மரியாளுக்கு கொஞ்சம் உறவு முறை அவங்க. அப்ப அவங்க போய் இயேசு வந்திருக்கிறாருன்னு கேள்விப்பட்ட உடனே இயேசுவின் தாய் மரியாள்கிட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி திராட்சை ரசம் குறைவுபட்டுருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மரியாள் போய் நேரா போயிட்டு ஏசப்பாட்ட போய் சொல்றாங்க, எப்பா திராட்சை ரசம் குறைஞ்சிருச்சாம்பா, திராட்சை ரசம் தீந்துருச்சுங்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஏசப்பா என்ன சொன்னாரு? ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லையே. கொஞ்சம் பொறுமையா இரு, என் வேலை இன்னும் வரல, என் டைம் இன்னும் வரல, பொறுமையா இருங்கிறாரு. அதனுடைய அர்த்தம் கொஞ்சம் பொறுமையா இருங்க, என் டைம் இன்னும் வரலையே. நீங்க நினைச்சப்பெல்லாம் நான் அற்புதம் செஞ்சுட்டு இருக்க முடியுமா? அதுக்கான டைம் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையா இருங்கிறார். என் வேலை இன்னும் வரவில்லை. ஆனா சொன்னாரே ஒழிய அதுக்கப்புறமா அந்த அம்மா போயிட்டாங்க. இவர் ஆரம்பிச்சிட்டார். இவர் அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கிறாரு. தண்ணியை கொண்டு வர சொல்றாரு, நிரப்ப சொல்றாரு. வேற எதுவுமே செய்யல, கையை நீட்டல, ஜெபம் பண்ணல, எதுவுமே பண்ணல. எடுத்து பரிமாறுங்கன்ட்டாரு. அது நல்ல திராட்சை ரசமாக மாறினது என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் இயேசு கிறிஸ்து செய்த முதலாம் அற்புதம் என்று நாம் பார்க்கிறோம். இயேசுவின் தாய் மரியாளுக்கே பொறுமை இல்லை. ஆண்டவர் பொறுக்க சொல்ல, கொஞ்ச நேரம் இரு, என் வேலை இன்னும் வரல, என் டைம் வரல என்ன அப்படிங்கிறாரு. பொறுமை இல்லை. ஏன்னா அங்க ரசம் தீர்ந்து போச்சு, உடனே இப்பயே வேணும். ஏற்கனவே சொன்னதுல எனக்கு காம்பினேஷன் ஆகுதா, விட்டு வருதா, இப்பவே நடக்கணும், எனக்கு இப்பவே எனக்கு வேணும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு பொறுமையா இருங்கிறார். ஆனா கேட்கல. சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கிறது. இதுல நாம் பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இயேசு அங்கே அற்புதம் செய்ய போகிறார். நிறைய பேர் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ரசம் தீர்ந்து போச்சு, புது ரசம் எப்போ இவங்க தயார் பண்ணி கொடுக்கறதுன்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த தண்ணீரை நிரப்ப சொன்ன 6 கற்சாடிகளிலே தண்ணீரை நிரப்பின வேலைக்காரர்கள் அங்கே உண்டு. அவங்க தான் தண்ணி நிரப்புறாங்க. அவங்கள்ட்ட தான் திருப்பி சொல்றாரு, எடுத்து போய் பரிமாறுங்கிறாரு. இவங்க எடுத்துட்டு போய், இவங்க சந்தேகமே படலை, எடுத்துட்டு போய் பரிமாற இடத்துல கொண்டு போய் கொடுத்து பரிமாற ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க நடந்தது என்ன? இந்த ரசத்தை இவ்வளவு நேரம் எங்க வச்சிருந்தீங்க? எப்பவுமே கடைசி ரசம் அது நல்லா இருக்காது, நல்லா இல்லாததான் கடைசியில வரும். ஆனா நீ நல்ல ரசத்தை இம்மட்டும் எங்க வச்சிருந்தீங்கன்னு கேட்கிறாங்க. அப்போ இது வரைக்கும் கிடைக்காத ஒரு பெஸ்டானது கிடைச்சிச்சு. எப்ப? பொறுமையோடு காத்திருந்தப்ப. பொறுமையோடு காத்திருந்தப்ப இருக்கிறதுலே பெஸ்டானது நமக்கு கிடைக்கும். அப்படி நல்ல ரசத்தை கர்த்தர் நமக்கு தர ஆயத்தமா இருக்கிறார். அதற்கு தேவை பொறுமை. நீங்க பொறுமை இருந்துச்சுன்னா, பொறுத்தார் பூமி ஆள்வார். பொறுத்தவங்க தான் இந்த பூமியை ஆள முடியும்னு கர்த்தருடைய வார்த்தையில மிக தெளிவாக நம்ம ஒவ்வொரு விஷயத்திலும் கண்டுபிடிச்சுக்கலாம். வாசிங்க இன்னொரு வசனத்தை, எரேமியாவின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். எரேமியா 32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவரே, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய பயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீர் வானங்களையும் பூமியையும் எப்படி உண்டாக்கினீர் என்பது எங்களுக்கு தெரியும். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றுமில்லை என்று நான் விசுவாசிக்கிறேன்னு எரேமியா தீர்க்கதரிசி பிரகடனப்படுத்துகிறார். அப்ப தேவனால் செய்ய முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அவர் தண்ணீரை திராட்சரசமா மாத்திரம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். யோபின் காலத்துல, யோபு முன்னாடி கூட சொல்லிருக்கலாம்னு நினைக்கிறேன். யோபின் காலத்துல அவர் சொல்றாரு, 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நினைக்கிறேன், 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோபு சொல்றாரு, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். யோபுக்கு நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் இல்ல? யோபு கிட்ட இருந்த எல்லாமே இழந்து போனான். அவனுடைய பிள்ளைகளை இழந்து போனா, நிலங்களை இழந்து போனா, திராட்சை தோட்டங்களை இழந்து போனா, தோட்டம் துறவுகளையும் கால்நடைகளையும் மிருக ஜீவன்களையும் வீடுகளையும் எல்லாவற்றையும் இழந்து போனான். இடி மின்னல் வந்து தாக்கினது, சூறாவளி புயல் புரட்டி போட்டது, மரம் முறிந்து விழுந்தது, ஜனங்கள் எல்லாருக்கும் அழிவு வந்தது, மரணம் வந்தது, இப்படி எல்லாத்தையும் இழந்து போயிட்டான்.
அவன் எல்லாவற்றையும் இழந்து போனதற்கு பிற்பாடு அவன் ஆண்டவரத்துல முறையிடவே இல்லை. போய் ஆண்டவரை, என்ன ஆண்டவரை இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னு எப்பயும் சொல்லவே இல்லை. இவன் ஜீவன் தப்ப இவன் உட்கார்ந்து ஓட்டை எடுத்துக்கொண்டு தன் மேலை சுரண்டி கொண்டு உட்கார்ந்து இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, யோபு பொறுமையோடு கூட இருந்தான். யோபு பொறுமையோடு இருந்தான். கர்த்தரிடத்துல நல்லவைகளை பெற்றிருக்கிற நான், அவர் கொடுத்திருக்கிற இவைகளை நான் பெற்றுக்கொள்ள வேண்டாமா? நல்லது கொடுக்கும்போது பெற்றுக்கொண்டேன்ல, இப்ப எனக்கு தீமையை கொடுத்திருக்கிற அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டாமா அப்படின்னு கேட்கிறார். உங்கள்ட்ட ஒரு கேள்வி, யோபு எத்தனை நாள் அப்படியே இருந்தாரு? எவ்வளவு நாள் காத்திருந்தாரு? எப்ப மறுபடியும் எல்லாம் கிடைச்சிச்சு உங்களுக்கு தெரியுமா? எப்ப கிடைச்சிச்சு? 40 நாள் இல்லையா? சில வாரங்கள், சில மாதங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில ரிப்போர்ட்ல அறிக்கையில பாத்தீங்கன்னா சில வருடங்கள் கூட ஆகியிருக்கலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு வசனத்தை நீங்க வாசிங்க. யோபு 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்களேன். மாயையான மாதங்கள் என்னுடைய சுதந்திரமாகி சஞ்சலமான ராத்திரிகள் எனக்கு குறிக்கப்பட்டது. மாதங்கள், சில மாதங்கள், இந்த சில மாதங்கள் ஆயிருச்சு. இந்த மாதங்கள் எனக்கெல்லாம் ரொம்ப சஞ்சலமா இருக்குது, ரொம்ப நான் வேதனைப்பட்டேன் அப்படின்னு சொல்றார். சில மாதங்கள், அப்போடைய சில காலங்கள் அப்படியே உருண்டு ஓடிடுச்சு பாருங்க. அந்த வேதனையோட காலங்கள் அப்படியே ஓடிடுச்சு. ஆனா கிட்டத்தட்ட அவர் 140 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தார் யோபு. அப்ப தன்னுடைய 140 வயசுக்கு முன்னால அவர் இழந்து போனதற்கு மேலாக எத்தனையா திரும்ப பெற்றுக்கொண்டார்? ரெட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொண்டார். எல்லாமே ரெட்டையா பெற்றுக்கொண்டார். எத்தனை ஆடுகள் இழந்தாரோ அத்தனை ரெட்டத்தனையான ஆடுகள், எத்தனை ஒட்டகங்கள் இருந்தாரோ அத்தனை ரெட்டத்தனையான ஒட்டகங்கள், எத்தனை தோட்டங்கள், துறவுகள், எத்தனை ஆசீர்வாதங்கள் எல்லாம் ரெட்டத்தனையா பெற்றுக்கொண்டார். காரணம் என்ன? பொறுமையோடு இருந்தார். அந்த பொறுமையை குறித்து தான் கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தையில சொல்றாரு. எரேமியா 32:27 வாசிக்கலாம். இப்ப இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னிலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு கேட்கிறார். அப்ப தேவனால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒண்ணுமே கிடையாது. அப்ப அதை தொடர்ந்து நீங்க வாசிப்பீங்கன்னா எங்க இருந்து இது வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல எகிப்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் 430 ஆண்டு காலம் அடிமைப்பட்டு கிடந்தாங்க. அப்ப 430 ஆண்டுகள் அடிமைப்பட்டு கிடந்ததற்கு பிற்பாடு அவர்கள் மோசேயினாலும் ஆரோன் என்பவனாலும் அங்கிருந்து மீட்கப்பட்டு கானான் தேசத்துக்கு அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். அது யாத்ராகமத்தின் புத்தகத்துல 12:40 நீங்க வாசிச்சு பார்க்கலாம். 430 வருஷம் அடிமையா இருந்தாங்களாம். அவங்க எப்பொழுது எங்களுக்கு விடுதலை வரும், எப்போ எங்களுக்கு நான் அந்த கானானுக்கு போவோம், எப்போ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்கு போவோம்னு சொல்லிட்டு 430 ஆண்டு காலம் காத்திருந்ததாக வேதம் சொல்லுகிறது. அவங்க நினைச்சாலும் அங்க இருந்து வர முடியாது. எங்க இருந்து? எகிப்துல இருந்து அவங்க நினைச்சாலும் மனசுள்ளவங்க கூட அங்க போக முடியாது, அங்கிருந்து தப்பிச்சு போக முடியாது. அப்படிப்பட்ட அடிமைத்தனத்துக்குள்ளாக அவர்கள் இருந்தார்கள். அதே போல எரேமியாவின் காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா, தீர்க்கதரிசியின் காலகட்டத்துல பாபிலோனுக்கு 70 ஆண்டு காலம் அடிமையா போனாங்க. யோயாக்கீன் என்கிற ராஜாவின் அந்த காலகட்டத்துல பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் அங்கே படையெடுத்து சிறைப்பிடித்து கொண்டு போனான் என்று பார்க்கிறோம். அங்க பாபிலோன்ல போய் 70 ஆண்டு காலம் அவர்கள் காத்திருந்தார்கள். எரேமியா 25:11 அது சொல்லப்பட்டிருக்கும். நமக்கு நேரம் இல்ல, நீங்க வீட்டுல வாசிச்சு பாருங்க. அப்ப இப்படிப்பட்ட சிறையிருப்பின் நாட்களிலே கர்த்தராகிய தேவன் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை மையப்படுத்தி வைத்து அவர்களை மீட்டு கொண்டார். எகிப்துல 430 வருஷம் இருந்து மீட்டு கொண்டாரு. பாபிலோன்ல 70 வருஷம் இருந்து மீட்டு கொண்டாரு. யோபின் சிறையிருப்ப சில மாதங்கள் கழித்து மீட்டு கொண்டார். அப்ப உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் சில காலங்கள், சில நீண்ட காலங்கள் நீங்க பொறுமையோடு காத்திருக்கலாம். எதிர்பார்த்து நீங்கள் காத்து கொண்டிருந்து அதெல்லாம் நடக்காம போயிருந்திருக்கலாம். உங்கள் இயக்கங்கள், விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறாம போயிருந்திருக்கலாம். அதற்கு சில மாதங்கள் ஆகலாம், அல்லது சில வாரங்கள் ஆகலாம், அல்லது சில வருடங்கள் ஆகலாம், இல்ல பல வருடங்கள் கூட ஆகலாம். அது கர்த்தருடைய தீர்மானம். நம்முடைய கடமை என்னன்னா பொறுமையோடு காத்திருக்கணும். எனக்கெல்லாம் பொறுமை கிடையாது அப்படின்னு சொன்னோம்னா சுதந்திரிக்க முடியாது. அப்ப பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கலாம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன். என்ன அழகா வாய்ப்பாடு சொல்லியிருக்காரு பாருங்க. பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அது முடிவு நல்லது. இந்த முடிவு நல்ல முடிவா எப்ப வரும்? பொறுமையோடு காரணா தான் நல்ல முடிவு வரும், இல்லைன்னா அறகுறையாத்தான் வரும்.
ஒரு முறை நெல்சன் மண்டேலாவிட்ட பேசினாங்களாம். நீங்க ஏன் இப்படி கருப்பா பிறந்துட்டீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அவர் கருப்பர் இனத்துக்கு விடுதலைக்காக போராடி ஜெயில இருந்தவர். ராபின்சன் அப்படிங்கக்கூடிய ஒரு சிறைச்சாலையில இருந்த மனுஷன் தான் நெல்சன் மண்டேலா. அவர் சொன்னாராம், ஒரு கதை சொன்னாராம், குட்டி கதை. கடவுள் ஒரு 3 அப்பம் சுட்டாராம். 3 பாத்திரத்துல அப்பம் சுட்டாரு. பாத்திரத்துல ஊத்திருந்த மாவு 3 பாத்திரத்துல ஊத்திருக்காரு. பாத்திரத்துல இருக்கிற அந்த இது வெந்திருச்சா வெள்ளைன்னு வேகறதுக்கு முன்னாலே திறந்து பார்த்துட்டாரு. அது வெள்ளையாவே இருந்துச்சு. அதெல்லாம் வெள்ளைக்காரன் ஆயிட்டாங்க. 2வது பாத்திரத்துல எடுக்கும்போது அது கொஞ்சம் வெந்து வேகாம கொஞ்சம் சிவப்பு கலர்ல இருந்துச்சு. அவங்க போல செவ்விந்தியர்கள் ஆயிட்டாங்க. 3வது பாத்திரம் கொஞ்சம் லேட்டா எடுத்தாரு. அது கருகி போயிடுச்சு. அதான் நாங்கன்னாராம். அப்படி கடவுளுடைய படைப்புல நாங்க அப்படி ஆயிட்டோம் அப்படிங்கிறத மறைமுகமா அப்படி சொல்லியிருக்கிறார். நெல்சன் மண்டேலா சரித்திரத்தில் எழுதியிருக்கு இந்த வார்த்தை. ஆக கர்த்தர் சில நேரம் பொறுமையோடு இருக்கிறவர்களை பாக்கியவான்கள்னு சொல்றார். நீங்க பொறுமையோடு இருந்து கர்த்தர் உங்களுக்கு தருகிறத பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். அதனாலதான் பிரசங்கில சாலமோன் இதை எழுதி வச்சிருக்காரு, பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன். லூக்கா 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள். அப்ப விதைச்ச உடனேயுமே விளைஞ்சிருமா? விளையாது. தினமும் ஒரு செடியை நட்டு வச்சுட்டு வளர்ந்துருச்சா வளரலையான்னு சொல்லி வேற பிடிங்கி பார்த்தா வளருமா? பொறுமையா இருக்கணும். ஒரு ஆப்பிள் மரம் நட்டு வைக்கிறீங்க, இது விளைஞ்சிருச்சா விளையிலான்னு டெய்லி வேற பிடிங்கி பார்த்துட்டு இருந்தா எப்படி இருக்கும்? வளராது. பொறுமை வேணும். வளரட்டும், அது வளர்ந்து இலை விடட்டும், கிளைகள் விடட்டும், பூக்கட்டும், காய் காய்க்கட்டும், பொறுமையோடு இருக்கணும். என்ன காய்க்க மாட்டேங்குது அப்படின்னாக்க நீங்க டெய்லி வேற பிடிங்கி பரிசோதிச்சு பார்த்தீங்கன்னா விளையாது. அதைத்தான் கர்த்தர் நமக்கு அந்த பொறுமையை கற்றுக் கொடுக்கிறார். அப்ப நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கறது மட்டும் இல்ல, அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்துல காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பொறுமையுடன் தான் பலன் கிடைக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா 21:19 அதை மறுபடியும் அதுக்கான விளக்கத்தை சொல்றாரு. அதை மட்டும் வாசிங்க. 21:19. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். பொறுமையினால ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள், வாழ்க்கையை காத்துக்கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க பொறுமையோடு இருந்தாக்க எல்லாத்தையும் சுதந்திரமா பெற்றுக்கொள்ளலாம். கொஞ்சம் பொறுங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையா இருங்க, நீங்க விரும்பினது உங்களுக்கு வரும். நம்ம இன்னைக்கு நம்ம மனசு நிலைமை தான் ஆரம்பத்தை சொல்லிட்டு வந்தேன். இப்பவே எனக்கு வேணும், இன்னைக்கே வேணும். அப்ப பொறுமையோடு இருக்கிறது தான் கர்த்தருக்கு முன்பாக பிரீதியா இருக்கிறது என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நம்பினோமா? அப்ப நீங்க கண்ணில் பார்க்கல, அதுக்காக நீங்க என்ன செய்யணுமா? பொறுமையோடு காத்துருங்க, அப்பதான் உங்களுக்கு கிடைக்கும். இது எப்படி கிடைக்கும், இது எப்படி வரும் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க பொறுமையோடு நம்பிக்கையோடு காத்திருந்தா அது உங்க கைக்கு வந்து சேரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது ரோமர் 12:12 வலது கை பக்கம் மேல இருந்து 3ஆவது வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரம் வரும்போது பொறுமையா இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப சில உபத்திரம் வரும்போது நம்ம பொறுமையோடு இருக்க பழக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதனாலதான் கலாத்தியர் 5:22 சொல்றாரு, ஆவியின் கனிகள் எத்தனை? அதுல மிக முக்கியமானது பொறுமை. 5:22 வாசிங்க. கலாத்தியர் 5:22. நீடிய பொறுமை, இச்சையடக்கம். அப்ப இந்த நீடிய பொறுமை இருக்குது, இது ஆவியின் கனிகள்ல ஒன்று. நீங்க பொறுமையுள்ள மனுஷனை பார்த்திருக்கீங்களா? எல்லாருக்குமே அவசரம் தான், எல்லாருக்கும் அவசரம் தான். ஃபாஸ்ட் ஃபுட் தான் இன்னைக்கு விரும்புறாங்க, சீக்கிரமா கிடைக்கணும். சாப்பாடு இதுங்க வடிச்சு தரேன்னாக்க போப்பா அதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னு. ஃபாஸ்ட் ஃபுட் இந்த ரெடியா 2 நிமிஷம் ரைட் சாப்பிட்டு போறேன். அப்ப எல்லாம் அந்த குயிக்கா துரித உணவுன்னு தமிழ்ல சொல்றாங்க. அதுக்கு தான் எல்லாம் விரும்புறாங்க. பொறுமையா யார் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு இன்னைக்கு. அதை கொலைசேர் 2ஆம் அதிகாரத்துல 3ஆம் அதிகாரம் வந்துருங்க. கொலைசேர் 3ஆம் அதிகாரம் 12-13 மட்டும் வாசிப்போம். பரிசுத்தரும் பிரியரும்
ஆ, தயவையும் ம், மனத்தாழ்மையையும் ம், சாந்தத்தையும் ம், நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஆ, ஒருவரை ஒருவர் தாங்கி ம், ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் ம், கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ம். ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எல்லா மனுஷனும் பொறுமையா இருந்தாலுமே பிரச்சனையே வராது. எல்லா மனுஷரும் பிரச்சனை பொறுமையா இருந்தாக்க எந்த தகராறு வராது, எந்த வாய் வார்த்தையில சண்டை வராது, எந்த விதத்திலும் எந்த ஒரு சேதமும் வராது. இப்படி பொறுமையோடு காத்திருக்காதபடினாலதான் எத்தனையோ விகற்பமான பிரச்சனைகளும் சண்டைகளும் பெரிய பெரிய பாவங்களும் கூட நிகழ்ந்து விடுகிறது. அப்படி நிறைய சொல்லிட்டே போக முடியும். அதனால நீங்க பொறுமையோடு இருக்கணும். நீடிய பொறுமையை தரித்து என்று கர்த்தருடைய வார்த்தையிலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல 11 இருந்து 15 வரைக்கும் வாசிக்கலாம். நீங்கள் ம். அசதியாயிராமல் ஆ, வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை ம், விசுவாசத்தினாலும் ம், நீடிய பொறுமையினாலும் ம், சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து ஆ, உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி ம், நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம். பாருங்க, நீங்க யாரை பின்பற்றணுமா? நீடிய பொறுமையோடு இருந்து பெற்றுக்கொண்டார்கள்ல, அவங்கள பின்பற்றுங்கன்னு சொல்றாரு. அப்படி யார் இருக்குதா? ஆபிரகாம் இருந்தாரா? யோபு. ஆபிரகாம் தான் ஃபர்ஸ்ட். ஆபிரகாமுக்கு 25 ஆண்டுகள் குழந்தை தரேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் குழந்தை கொடுக்கல. குழந்தை தரேன்னு சொல்லிட்டு தரல. முத தடவை வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. அப்பா அவருக்கு 75 வயசு. அதுக்கப்புறமா ஒரு உற்பவ காலத்திட்டத்துல 99 வயசு ஆகும்போது மறுபடியும் வந்தாரு. அடுத்த வருஷத்துல இந்த ஒரு உற்பவ காலத்திட்டத்துல உனக்கு ஒரு குழந்தை இருக்கும்பா அப்படின்ட்டாரு. அப்ப சொன்னார், எப்பா எனக்கு வேண்டாம், எனக்கு இஸ்மவேல் இருக்கான், என் வீட்டுல பிறந்த வேலைக்காரன் இருக்கிறான், எலியேசர் இருக்கிறான், போதும் அப்படின்னு. இல்ல உனக்கு ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னு. அன்றைக்கு ஆபிரகாமுக்கு 100 வயசு, சாராளுக்கு 90 வயசு, 10 வயசு டிஃபரன்ஸ் அவங்களுக்கு. அப்ப சாரால் 90வது வயதிலே ஆபிரகாமுக்கு பிள்ளை பெற்றாள். இந்த வாக்குத்தத்தம் சொல்லி 25 ஆண்டு காலம் கழிந்துதான் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறிச்சு. 25 வருஷம் பொறுமையா இருப்பீங்களா நீங்க? ஒரு 25 வருஷம் கழிச்சு உனக்கு நான் வேலை தரேன்ப்பா அப்படின்னாக்கு, போப்பா நீ வேற நாளைக்கு என்ன பண்றதுன்னு இருக்கிறேன், 25 வருஷம் கழிச்சு வேலை தர்றீங்கிறாரு. அப்ப அந்த பொறுமை இல்லை இன்னைக்கு, அந்த கால அவகாசம் இன்னைக்கு யாருக்கும் இல்லை. அதுக்கு அடுத்து யோபு. இந்த யோபுன் காலம், யோபு தான் முதல்ல எழுதப்பட்ட புத்தகம். யோபு நீடிய பொறுமையா இருக்கிறார். நீங்க அது 13, 14 அப்படி எபிரேயர் 6ல 14, 15 வரைக்கும் வாசிங்களேன். எபிரேயர்ல 6ஆம் அதிகாரத்துல 11, 12 வாசிச்சோம். அப்படி 13, 14. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். பொறுமையோடு காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். நீங்க பெற்றுக்கொள்ள ரெடியா இருக்கீங்களா? பொறுமையோடு இருந்து வாக்குத்தத்தமான வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள ஆயுதமா இருக்கீங்களா? எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல 36ஆம் வசனம். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. அது சொல்றாரு, வேற ஒண்ணும் இல்லப்பா, நீ பொறுமையா இருப்போதுங்கிறாரு. பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. நீங்க கர்த்தருக்கு வாக்குத்தத்தம் சொல்லியிருக்கிறாரா, உங்களுக்கு பிராமிஸ் பண்ணியிருக்கிறாரா, அதை நீங்க பெற்றுக்கொள்றதுக்கு என்ன வேணுமா? பொறுமை. பொறுமையோடு இருந்து நீங்க பெற்றுக்கொள்ளுங்கிறாரு. யாக்கோபுல 5ஆம் அதிகாரத்துல 7, 8 வாசிங்க. அதுக்கப்புறம் 9, 10. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையா இருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியில் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறான். போதும். இப்ப ஒரு விவசாயி விவசாயம் பண்றாரு. ஒரு நிலத்தை பயிரிடுகிறவன் எப்படி ஆயத்தமா இருக்கிறான்? எப்படி இருக்கானா, முன்மாறி மழை பெய்யணும் பின்மாறி மழை பெய்யணுங்கிறதுக்காக அவன் சரியான நேரத்தை கணித்து அதற்காக பொறுமையோடு காத்திருக்கிறான். நல்ல பஞ்சகாலம், பஞ்சகாலத்துல மழையே பெய்யாம வறண்டு கிடக்கிற காலத்துல நம்ம போய் பயிர் விதைக்க முடியுமா? விதைக்க முடியாது, பயிர் பண்ண முடியாது, விளைச்சலை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அப்படி பயிரிட்ட ஒருவன் பெற்றுக்கொண்டான். ஈசாக்கு அந்த தேசத்துல பஞ்சம் உண்டான பொழுது கர்த்தரை நம்பி விதைத்தான்.
அந்த வருஷத்துல தானே 100 மடங்கு பலனை பெற்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது அன்னைக்கு ஈசாக்குக்கு மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆச்சு, நமக்கெல்லாம் நடக்காது. நீங்க வேணா விளைச்சு பாருங்க. அதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதனுடைய 26ஆம் அதிகாரம் நினைக்கிறேன் முதல் வசனத்துல சொல்லியிருக்கு பாருங்க. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் முதல் வசனம்னு பாருங்க, வாசிங்க. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கோராவுக்கு போனான். ஆமா, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, அந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். போதும். இப்ப என்ன செய்யறாரு, ஏற்கனவே இதே மாதிரி ஆபிரகாம் நாட்கள் ஒரு பஞ்சம் உண்டாயிருந்துச்சான். அந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது ஆபிரகாம் கிட்ட கர்த்தர் சொல்லியிருந்தாரு, இங்கே இருன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அவன் கேட்காம எகிப்துக்கு ஓடி போனான். ஆபிரகாம் எகிப்துக்கு ஓடி போனதுனாலதான் அங்க போய் சாராளா தங்கச்சின்னு சொல்லி அங்க இருந்து ஆகாரையும் பெற்றுக்கொண்டு திருப்பி வந்தான். கர்த்தர் சொல்லாத இடத்துக்கு போகக்கூடாது. அதனாலதான் கர்த்தர் பிரத்யேகமா ஈசா கிட்ட சொல்றாரு, டேய், இது ஆபிரகாம் நாட்கான பஞ்சத்தை போல அல்ல, இப்பொழுது பஞ்சம் வந்திருக்கு. இப்போ உங்க அப்ப ஆபிரகாம் மாதிரி எங்கேயும் போயிடாத, இங்கேயே இருந்தார். இங்கேயே இரு, இங்கே நான் உனக்கு ஆசீர்வாதம் தருவேன்னு சொன்னார். அதனால அந்த இடத்துல அபிமெலேக்கு இடத்துல தங்கி அந்த இடத்துல விதை விதைத்தான். அந்த பஞ்ச வருஷத்திலும் அவன் 100 மடங்கு பலனை பெற்றான். இவன் ஆபிரகாம் மாதிரி ஓடி போயிருவான்ட்டு தான் கர்த்தர் சொல்லிட்டாரு, உங்க அப்பா மாதிரி போயிடாதரா அப்படின்னு முதல் வசனத்துல சொல்றாரு 26:1. நீ எங்கேயும் போகாத, இங்கேயே இரு. அப்ப கர்த்தர் சில நேரம் உங்களுக்கு சொல்லுவாரு, நீங்க போகாதீங்க, இங்க இருங்கன்னு சொன்னா, ஏங்க நான் போறேன், இங்க இருந்துல யாரு இங்க இருந்து கஷ்டப்படுறது, யாரு இங்க இருந்து பாடுபடுறதுனாக்கு போனாக்க ஆகாரம் கூட்டிட்டு தான் வருவீங்க திருப்பி, வேற வழி இல்லை. உங்கள்ட்ட நீ கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு, பொறுமையோடு இருக்கிறவர்களே பாக்கியவான்கள் சொல்றீங்களே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கேட்கிறாரு. அதான் ஆரம்பத்துல கேட்டேன், எவ்வளவு நாள் காத்திருந்தாரு அப்படின்னு. எவ்வளவு நாளுங்கிறது திட்டமா சொல்லல, சில வாரங்களும் சில மாதங்களும் கூட ஆயிருக்கலாம். ஒரு சிலர் சொல்றாங்க ஒரு வருடமே ஆயிருக்கலாம்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட யோபின் பொறுமையை குறித்து கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். பிசாசோடு கூட போராட்டம், யோபின் வாழ்க்கை சரித்திரத்தை குறித்து உங்களுக்கு தெரியும். அப்போ யோபு தேவனுக்கு முன்பாக அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறனுமா இருந்த ஒரு நீதிமான். அவன் தன் நீதியை விட்டு விலகிடுவான்னு சொல்லி பிசாசு போராட்டம் பண்ணதுனாலதான் கர்த்தர் சொன்னாரு, நீ அவனை வேணா சோதனை பண்ணி பாருன்னு சொல்லி அனுமதி கொடுத்தார். அந்த சோதனையில ஒருவேளை யோபு பொறுமை இழந்து, என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு யோபின் மனைவி சொன்னது போல, தேவனை தூசித்து ஜீவனை விடும்னு சொன்னது போல, இவன் ஜீவனை விட்டுருந்தானாக்க சரித்திரத்துல வந்திருக்க மாட்டான். நிச்சயமாக யார் தோத்து போயிருப்பா? கர்த்தர் தோத்து போயிருப்பாரு. பிசாசுக்கு முன்னால கர்த்தர் தோத்து போயிருப்பாரு. அவர் தானே சவால் விட்டாரு, நீ வேணா சோதிச்சு பாரு யோப, அவன் உத்தமத்துல நடக்கிறானா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சவால் விட்டாரு. யோபு மட்டும் அப்படி செஞ்சிருந்தானாக்க கர்த்தர் தோத்து போயிருப்பார். அதனால யோபுக்கு தெரிஞ்சிருந்துச்சு, கர்த்தரிடத்துல நன்மையை பெற்ற நான் தீமையும் பெற வேண்டாமா. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவன் பொறுமையோடு காத்திருந்தான், கர்த்தர் செய்வாரு. அவனை ஆற்றுவதற்காகவும் தேற்றுவதற்காகவும் நண்பர்கள் வந்தாங்க. அவங்க இவனை, நீ இப்படி செஞ்சதுனாலதான் உனக்கு இப்படி நடந்துச்சு, நீ இப்படி எல்லாம் பண்ணுன, அதனாலதான் உனக்கு இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி பல விதத்துல அவனை போட்டு த்ரெட்டன் பண்ணாங்க. அதனால அவன் ரொம்ப பொறுமையா இருந்துட்டான். எனக்கு முன்னால் நீங்க இதெல்லாம் பேசாதீங்க, இதெல்லாம் எனக்கு கேட்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்றான். அது மட்டும் இல்லாம அவன் பொறுமையோடு காத்திருந்தான். அதனாலதான் எபிரேயர்ல 5ஆம் அதிகாரம் அந்த 10-11 சொல்லும் போது, பொறுமையோடு இருக்கிறவர்களை பாக்கியவான்கள்ங்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீங்களான்னு கேட்கிறார். இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க, பொறுமையோடு இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அந்த 11 வாசிங்க. 11 வாசியாச்சா? கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். ஆமா, கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரு. கர்த்தர் எப்படிப்பட்டவரா? மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறார். அதனால நீங்க இப்படியே கஷ்டத்திலே கிடக்கிறத பார்த்து ஆண்டவருக்கு சந்தோஷப்பட மாட்டார். நீங்க இப்படி வேதனைப்பட்டு வியாதியில துன்பத்துல கிடக்கிறத பார்த்து அவர் ஒருபோதும் சந்தோஷப்படுறது இல்லை. உங்களை அதிலிருந்து வெளியே கொண்டு வரணும், உங்களுக்கு சுகம் கொடுக்கணும், உங்களுக்கு நற்சீர் பொருந்தும்படி உங்களோடு கூட இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். அதனால அவர் ஒருவனையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. அவர் பொல்லாங்கை கொடுத்து சோதிக்கிறவர் அல்ல. ஆக ஒருவன் இப்படி சோதிக்கப்படுகிற எவனும் தான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக.
அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே சிக்குண்டு அதில் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். அவனவனுடைய விருப்பத்தின்படி தான் சோதனைக்கு உள்ளாகிறான். அதனால சோதிக்கப்படுகிறவனும் தேவனால் சோதிக்கப்படுகிறேன்னு சொல்லாதிருக்க இருப்பானாகன்னு சொல்லியிருக்கிறார். ஆக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும்னா, எதிர்பார்க்கிற காரியத்துல அனுகூலத்தை பெற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணும்னு சொல்றாரு? நீங்க தான் சொல்லியிருக்கீங்க, பார்த்துக்கோங்க, பொறுமையா இருக்கணும். அதனால பொறுமையா இருங்க. பொறுமையோடு இருக்கிறவர்களைத்தான் பாக்கியவான்கள்னு சொல்றார். பெருமையுள்ளவனை பார்க்கிலும் உத்தமன். யாக்கோபு 1:19 வாசிச்சு அப்படி நிறைவு செஞ்சிரும். யாக்கோபு 1:19. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, நீங்கள் யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபப்படுறதுக்கு தாமதமாயும் இருங்கன்னு சொல்றார். பேசுற பொறுமையா இருப்பீங்களா? கோவப்படுறதுல கொஞ்சம் தாமதமாவீங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணி அப்புறமா கோவப்பட்டுக்கலாம்னு சொல்லி நினைப்பீங்களா? அதனால நீங்க ரொம்ப பொறுமையா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிற வார்த்தை ஆவியின் கனிகள் 9ல மிக முக்கியமான 4வது கனி நீடிய பொறுமை. இது நிறைய எடுத்திருக்கிற நம்ம டைம் இல்லை. நீண்ட பொறுமையினால பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாமா? கேட்கும்போது பேசாம இருந்துக்கிட்டீங்கன்னாக்க சரி போடா அவன் அனுப்பிச்சு விடுறா அப்படின்ட்டு. நீண்ட பொறுமையினால பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாமா? ராஜாவையும் கூட சம்மதிக்க பண்ணிடலாமா? அதனால வாய் திறக்காம இருந்தா அப்படின்னு இல்லை, பொறுமையா இருக்கணும். ஆக கர்த்தர் நமக்கு இன்றைக்கு தந்திருக்கிற வார்த்தை பொறுமை, நீடிய பொறுமை. நான் பொறுமையோடு இருக்கிறேன்னு நீங்க உறுதி எடுக்கிறீங்களா? ஆமேன்னு சொல்லிட்டு அப்புறமா மாறிடக்கூடாது. அதனால நீங்க பொறுமையோடு இருக்கிறேன்னு உறுதிப்பட்டு அந்த உறுதி எடுத்து எந்திரிச்சு ஆண்டவருக்கு முன்னால ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் இனிமேல் பொறுமையா இருக்கிறேன். எனக்கு நீங்க தர்ற வரைக்கும் நான் பொறுமையா இருக்கிறேன். இந்த ஆசீர்வாதம் கிடைக்கிற வரைக்கும் நான் பொறுமையா இருந்து பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சமத்துல ஒப்பு கொடுங்க. எழுந்து நிற்போம், நாம் ஜெபிப்போம். ஆமென். ஆண்டவரே உமக்கு நன்றி, தகப்பனே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நம்முடைய திருப்பாதத்திலே வருகிற ராஜா, இந்த வார்த்தையினுடைய ஆரம்பத்திலிருந்து முடிவு வரையில நீர் பொறுமையை குறித்து எங்களோடு பேசினீர். ஆண்டவரே, ஒவ்வொரு காலகட்டத்திற்கு ஏற்ப பருவ காலங்கள் மாறுகிறது போல மனுஷனுக்குள்ளும் வாழ்க்கை காரியங்கள் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. சில போராட்டங்கள் வருகிற பொழுது, உபத்திரவங்கள் வருகிற பொழுது அதை தொடர்ந்து நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் வந்து சேருகிறது. ஆனால் அதை பெற்றுக்கொள்ளும்படிக்கு பொறுமையானது உங்களுக்கு வேண்டியது இருக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தையில் எங்களுக்கு கற்றுக்கொண்ட ராஜா. என்னவாக இருந்தாலும் அதை நாங்கள் பொறுமையோடு இருந்து பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக எங்களை மாற்றுவீராக. அந்த நீடிய பொறுமை என்கிற 4வது கனியை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு தேவரீர் எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்கன்னு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இப்படி பொறுமையோடு இருந்த 2 பேரை குறித்து நாங்கள் வேதத்தில் வாசித்தோம். ஒன்று ஆபிரகாம், மற்றொன்று யோபு. இந்த 2 பேரும் அவர்கள் காத்திருந்து, பொறுமையோடே காத்திருந்து கர்த்தர் தந்த நற்பலனை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை அன்றைக்கு ஆபிரகாம் குழந்தைக்காக அவன் பொறுமையோடு காத்திருந்தான். யோபுவோ தன்னுடைய எல்லா விதமான ஆஸ்திகளுக்கும் அந்தஸ்துகளுக்கும் குடும்பங்களுக்கும் அவன் பொறுமையோடு காத்திருந்தான். அதை விட நமக்கு ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டதில்லை. யோபுவை போல நீங்கள் சோதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா நிச்சயமா தாங்க முடியாது. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், பொறுமையோடு இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களா என்று கேட்கிறார். அப்படிப்பட்ட பொறுமையை ஆண்டவரே நீர் எனக்கு தர வேண்டும் சொல்லி ஆண்டவர்ல ஒப்பு கொடுங்க. அந்த பொறுமை எனக்கு தாங்கப்பா, நான் நிச்சயமா பெற்றுக்கொள்வேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆபிரகாம் விசுவாசத்தோட காத்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் விசுவாசத்தோட காத்திருந்து, பொறுமையாய் காத்திருந்து அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் என்று பார்க்கிறோமே. நாங்களும் கூட அந்த ஆபிரகாமை போல நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பொறுமையோடு காத்திருந்து பெற்றுக்கொள்வோம் என்கிற நம்பிக்கை எங்களுக்குள்ள இருக்கிறது ராஜா. நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். நீர் எங்களுக்கு சொன்னதை அப்படியே செய்கிறவர், நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்று இருதயத்தின் ஆழத்தில் நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. நீர் அப்படி எங்களுக்கு நன்மை செய்யுங்க. விசேஷமாக இந்த நாளில் இந்த கூட்டத்தில் பங்கெடுக்கும்படி கடந்து வந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ நன்மை செய்யும். தொடர்ந்து வருகிற வாரத்தில் நான் இப்படி இந்த செய்தியை கேட்டதற்கு பிற்பாடு நான் பொறுமையோடு கூட இருந்தேன்,
கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை செய்தார், நான் காத்திருந்தது நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அநேக ஜனங்கள் சாட்சியா எழும்பத்தக்கதாக நீர் உதவி செய்யுங்க. உம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். நன்மை செய்யும். மீட்பொரு இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்துல உம்முடைய திருப்பாதத்துக்கு நேராக ஏறெடுத்து வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.